இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். குழந்தைகளே, பெற்றோரே, உறவினர்களே, நண்பர்களே, இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்க வேண்டுமா? அன்பு தெய்வமே, மீண்டும் ஒரு புதிய நாளை தந்து ஒரு புதிய விடியலை நாங்கள் காண்பதற்கு நீர் அருளும் ஆசீரும் தருகின்றீர். ஆண்டவரே, இந்த நாளிலே அனைத்தும் எங்களுக்கு புதியதாக அமையும் போது உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை தூயாவி எங்களுக்கு வழிநடத்தி எங்களுக்கு காட்டி கொடுக்கட்டும். உம்முடைய அருள்கரம் எங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும். எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள இறைவார்த்தைகள். 8வது இறைவார்த்தை, புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம் கடவுளின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அருமையான ஒரு இறைவார்த்தை. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் உலர்ந்து போகாத, வதங்கி விழாத ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அதுதான் கடவுளின் வார்த்தை. அது என்றென்றும் நிலைத்திருக்கும். உலகம் உருவாகும் முன்பே வார்த்தை இருந்தது. உலகம் அழிந்த பிறகும் வார்த்தை நிலைத்திருக்கும். காரணம், விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தையோ ஒழியவே ஒழியாது என்று இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. இயேசுவே நமக்கு இதை சொல்லி சென்றிருக்கின்றார். அடுத்த இறை வார்த்தை, சீயோனே, நற்செய்தி அறிவிப்பவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவி என்று விவிலியம் சொல்லுகிறது. நற்செய்தி அறிவிக்காவிடல் ஐயோ எனக்கு கேடு என்றும் சொல்லப்படுகிறது. காரணம், நான் பெற்ற கடவுள் அனுபவத்தை, இந்த இறைவார்த்தையின் மூலமாக நான் பெற்ற கடவுள் அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து மகிழ வேண்டும். அப்போது கடவுள் உன்னை படைத்ததன் நோக்கம் நிறைவேறும். நற்செய்தி அறிவிக்கின்ற சீயோன், உயர் மலை மேல் நின்று நற்செய்தியை சொல் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. பெருநகரான எருசலேம், நற்செய்தியை உரத்த குரலில் குரலெழுப்பி சொல். நீ அஞ்சாதே, காரணம் மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி அறிவிக்கின்றேன், இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்ன? இயேசு என்ற நற்செய்தியை சொல்ல வேண்டும். இறைவார்த்தை பகிரப்பட வேண்டும். இன்று நீங்கள் கேட்கும் இந்த இறைவார்த்தையை பகிர்ந்து மற்றவர்களுடைய வாழ்விலும் ஒளியை பெறுங்கள். அவர்களிடமும் ஆண்டவரின் ஆசீர் கிடைக்கட்டும். அடுத்த இறைவார்த்தை, இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரியவிருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அன்புமிக்கவர்களே, நற்செய்தி அறிவித்து நற்செய்தி பணி செய்கின்ற உங்களுக்கு கிடைக்கின்ற வெற்றி பரிசு என்ன? அது கடவுள் தருகின்ற ஆசீர்வாதம். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் உங்களுக்கு எடுத்து வருவார். ஆண்டவர் உனக்கு வெற்றி பரிசு தருவார். காரணம், ஆற்றலோடு ஆட்சி புரிய வரும்போது வெற்றி பரிசை தந்து நற்செய்தி அறிவித்த பலனை உனக்கு தருவார். காரணம், பூ உதிரும், புல் உலரும், ஆண்டவரின் வார்த்தையோ என்றும் நிலைத்திருக்கும். இன்றைய நற்செய்தியை பகிர்ந்து மகிழ்கின்ற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மற்ற வீடுகளிலும் இறை பிரசன்னம் நிரம்புவதற்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்களே, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய தலைமுறையை ஆசீர்வதிப்பார். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் இன்று நிறைய, இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் நம்மை வழிநடத்த, தூயாவி நம்மை வழிநடத்த இன்றைய நாளிலே ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.